ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஹோம்மேட் ஹெர்பல் ஷாம்பூ எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, அது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போடும்போது எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். எல்லா வீடியோவும் நீங்கள் கண்டினியூஸாக பார்க்க முடியும். ஷாம்பூவில் பார்த்தீங்கன்னா எந்த வித கெமிக்கலுமே இருக்காது. சிம்பிளான இன்க்ரீடியண்ட் வச்சு நம்மளே வீட்டில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நான் ப்ரிப்பேர் பண்ணி காமிச்சிருக்கேன். நம்மளோட சப்ஸ்கிரைபர் 2 பேர் பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க, இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு. சிகக்காய் தூளாக நான் ப்ரிப்பேர் பண்ணாமல் ஷாம்பூவாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா பூந்தி கொட்டை பொடி எடுத்திருக்கேன். பூந்தி கொட்டை கிடைச்சாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த விதை யூஸ் பண்ணக்கூடாது. மேலே இருக்க ஸ்கின் மட்டும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இது ரீத்தா பவுடர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பூந்திக்கட்டை, இங்கிலீஷில் பார்த்திங்கன்னா சோப் நட். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா செம்பருத்தி பூ எடுத்திருக்கேன், ஒரு கைப்பிடி அளவு. இது ஃப்ரெஷ்ஷாக கூட நம்ம நெக்ஸ்ட் டே அரைக்கும்போது சேர்த்துக்கலாம். நான் ட்ரையானது தான் எடுத்திருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா பச்சை பயிறு 1 ஸ்பூனும், வெந்தயம் 1 ஸ்பூனும் எடுத்திருக்கேன். ஒரு 10 காஞ்ச நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். இதோட பெனிஃபிட்ஸ்லாம் நான் அப்புறமா சொல்கிறேன். இந்த 5 பொருள் தான் தேவை. இதுக்கு மேலே பொருள் வேணும் அப்படின்னாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பேசிக்காக ஷாம்பூ ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இது மட்டுமே தான் தேவை. அதனால தான் நான் இந்த இன்க்ரீடியன்ட் மட்டும் சூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம இப்போ சூஸ் பண்ணியிருக்க இந்த 5 இன்க்ரீடியண்ட்டுமே ஒரு பவுலோ இல்லைன்னா இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸோ எடுத்து வச்சு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு வாட்டர் ஊற்றி நல்லா மூழ்கிற அளவுக்கு ஊற்றி நல்லா ஒரு நாள் நைட் ஃபுல்லாக ஊற வச்சிடலாம். அப்போ தான் நல்லாவே ஊறும். இது பார்த்திங்கன்னா பூந்தி கொட்டை பொடி தான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரீத்தா பவுடர் தான் நம்மளுக்கு நுரைய கொடுக்கும், நல்லா அழுக்கு போகும். அது இல்லாமல் இதில் எந்த ஒரு கெமிக்கலுமே இல்லை, எல்லாமே நேச்சுரலாக ப்ரிப்பேர் பண்ணுறது தான். டைம் இல்லை அப்படிங்கிறதுனால தான் நம்ம அதிகமாக ஷாம்புக்கு மூவ் ஆகிடுறோம். இது நீங்கள் ஒரு டைம் கண்டிப்பாக செஞ்சு யூஸ் பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். நல்ல ஒரு நேச்சுரலான ஒரு ஃபீல் கிடைக்கும். இது ஒரு நாள் நைட் ஃபுல்லாக ஊறட்டும். நெக்ஸ்ட் டே நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு. நல்லாவே ஊறிடுச்சு பார்த்திங்கன்னா. நெக்ஸ்ட் டே அதோட கலர் எல்லாமே நல்லாவே சேஞ்சஸ் ஆயிடுச்சு. பாருங்கள், நான் ஸ்பூன் வச்சு அப்படியே அமுத்தி விட்டு பார்க்குறேன். அந்த அளவுக்கு கலர் சேஞ்சஸ் ஆகியிருக்கு. நல்லாவே ஊறிடுச்சு. நல்ல ஒரு ஃபோமும் நம்மளுக்கு கிடைக்கிது. இது நிறைய மெத்தடில் ப்ரிப்பேர் பண்ணலாம், பாயில் பண்ணி பண்ணலாம். நான் இன்றைக்கி இந்த மெத்தடில் தான் யூஸ் பண்ணுறேன். பச்சை பயிறு எதுக்கு ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நல்லா அழுக்கு போகும். அதே மாதிரி ஃபெனுக்ரீக் சீட்ஸ் பற்றி எல்லாத்துக்குமே தெரியும். மோஸ்ட்லி நம்ம ஹேரில் ஏற்படக்கூடிய எல்லா பிரச்சனையிலையுமே இருந்து விடுதலை கொடுக்கக்கூடியது ஃபெனுக்ரீக் தான். ஹேரை நல்லா சில்கியாகவும் ஷைனிங்காகவும் மாற்றும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் ஆட் பண்ணியிருக்கோம். எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளோட ரூட்டை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி கொடுக்கும். ஸ்கேல்பில் நல்ல முடி வளர்ச்சியை தூண்டும். இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு அதில் இருக்க தண்ணியே போதும், எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் தேவையில்லை. செம்பருத்தி பூ இந்த மாதிரி நீங்கள் நெக்ஸ்ட் டே அரைக்கிறீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக கூட ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா முந்தின நாள் இந்த மாதிரி ஊற வைக்கிறப்பவும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி எதுவுமே ஆட் பண்ணாமல் நல்லா மிக்சியில் கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு அதை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுக்கும் போதே நல்ல ஒரு ஃபோம் வரும். அதுவே போதும். அது கூட வேறு எதுவுமே நம்ம ஆட் பண்ண வேண்டாம். இல்லை ரொம்ப ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன், எனக்கு நுரை நல்லா வரணும் அப்படின்னா பேபி ஷாம்பு 2 சொட்டு மட்டும் ஆட் பண்ணிங்கன்னா போதும். பார்த்திங்களா, ஃபோம் நம்மளுக்கு நல்லா ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆனால் இப்படியே யூஸ் பண்ணோம்னா தலையில் நிறைய திப்பி திப்பியாக ஒட்டிக்கும். ஸோ கண்டிப்பாக இதை ஃபில்டர் பண்ணிக்கணும். இதெல்லாம் கிடைக்கிறது பார்த்திங்கன்னா அந்த பூந்தி கொட்டை தான். ஒரு மரத்துலேருந்து வர்ற கொட்டையை எடுத்துகிட்டு அதோட மேல் ஸ்கின்னை தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் அழுக்கு போகிறதுக்கு. அதே மாதிரி அரப்பும் அப்படி தான். நேச்சுரலாக ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணது தான். அந்த காலத்தில் இது 2ம் தான் யூஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. நானுமே ரொம்ப நாள் அரப்பு தான் யூஸ் பண்ணிகிட்ருந்தேன். அதுக்கப்புறம் தான் ஷாம்புக்கு சேஞ்ச் ஆகிட்டேன். ஆனால் சிகக்காய் நான் யூஸ் பண்ணினதில்லை, இதான் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறேன். இதோட ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்களே வீடியோவில் பாருங்கள். நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால் இந்த மெத்தடில் ஒரு டைம் யூஸ் பண்ணி பாருங்கள். இல்லை இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணினதே இல்லை, யூஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினச்சா நீங்கள் கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா மற்றது எல்லாமே நேச்சுரலான பொருள் தான் சேர்த்துருக்கோம். இன்னும் நிறையா வேணும்னா எக்ஸ்ட்ரா பொருட்கள் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். இல்லை பவுடராக வேணும் அப்படின்னாலும் நம்ம கடையில் மிஷினில் கொடுத்து அரைச்சி கூட வாங்கி வச்சுக்கலாம். இவ்வளோ வேஸ்டேஜ் வந்திருக்கு பார்த்திங்களா. இது நம்மளுக்கு தேவைப்படாது, ஸோ தூக்கி போட்டுடலாம். இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ண ஹோம்மேட் ஹெர்பல் ஷாம்பூ எப்படி ரெடி ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க.
நம்ம நல்லா ஃபில்டர் பண்ணனதுனால அதில் இருக்க டஸ்ட்டெல்லாம் ரிமூவ் ஆகி அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்க மாதிரி ரெடி ஆகிருச்சு. இதை வந்து நம்ம பேக் மாதிரி ஒரு 5 to 10 நிமிஷம் ஹேர்லாம் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். நல்லா தேய்ச்சி குளிக்கணும். அப்போ தான் இதிலேருந்து நல்லா நுரை வரும். நான் அப்ளை பண்ணியும் காமிக்கிறேன். எப்பயும் போல் நம்ம ஹேரில் நல்லா ஆயில் வச்சு நல்லா சிக்கி எடுத்துருங்க. ஹேர் பேக் மாதிரியே நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்கேல்ப்லேருந்து நல்லா அப்ளை பண்ணி ஒரு மசாஜ் கொடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா வெந்தயம்லாம் சேர்த்துருக்கனால நல்லா அழுக்கெலாம் போகணும், அதுக்காக தான். அப்புறம் 2ஆக பிரித்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு எண்டு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். நான் ரப் பண்ணியும் காமிக்கிறேன் உங்களுக்கு. நம்ம சேனலை புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க நிறைய பேர்த்துக்கு வந்து தெரியாது ஹேர் பேக் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு. ஃபஸ்ட்டு போட்டுட்ருந்த வீடியோவில் நான் அப்ளை பண்ணுறதும் காமிப்பேன், இப்போ வந்து காமிக்கிறதில்ல. ஸோ இதே மெத்தடில் தான் வந்து ஹேர் பேக்கும் அப்ளை பண்ணணும். நம்ம வாட்டரி ஹேர் பேக் யூஸ் பண்ணாலும் இந்த மாதிரி தான் அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா வந்து அப்சர்வ் ஆகும். இதுவும் வந்து நம்மளுக்கு அப்சர்வ் ஆகிற கண்டிஷனில் தான் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். ஸோ இதே மாதிரி ஸ்கேல்பில் வந்து எண்டு வரைக்கும் நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ ஹேரோட எண்டில் மட்டும் நான் அப்ளை பண்ணி ரப் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ நல்லா ஃபோம் வருது அப்படின்னு. ஸோ நம்ம இப்படி வந்து ஃபுல்லாக நம்ம அப்ளை பண்ண வேண்டியதில்லை. ஹேர் பேக் மாதிரி நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஹேர் வாஷ் பண்ணுறப்போ நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா தேய்க்கணும். அப்படி தேய்க்கும்போது நம்மளுக்கு நல்லா அழுக்கெல்லாம் ரிமூவ் ஆகிரும். நம்மளுடைய சேனலில் நிறைய ஹேர் கேர் ரிலேட்டடாக ஹேர் பேக், ஹேர் ஆயில் இந்த மாதிரி வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னா எனக்கும் ரொம்பவே ஹேர் லாஸ் ஆகி ஹேர் பின்னல் கூட போட முடியாத அளவுக்கு இருந்துச்சு. அதை வந்து நிறைய ஹேர் பேக், இந்த மாதிரி ஹேர் ஆயில், இது எல்லாமே நேச்சுரல் இன்க்ரீடியன்ட் மட்டுமே யூஸ் பண்ணி நான் வந்து இந்த அளவுக்கு மறுபடியும் ரீக்ரோத் பண்ணியிருக்கேன். அதனால தான் இந்த டிப்ஸ் எல்லாம் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன். ஸோ இது யூஸ் பண்ணுற யாருக்காவது கண்டிப்பாக யூஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள். நேச்சுரல் இன்க்ரீடியண்ட்டான ஹேர் பேக்கும் ஹேர் ஆயிலும் மட்டும் வச்சு நம்ம யூஸ் பண்ணோம் நல்லா ஹேர் க்ரோத் ஆகிருமா அப்படின்னு கேட்டால் இல்லை. அதுக்கான நல்ல ஃபுட் இன்டேக் எடுத்துக்கணும். ஸோ அதுக்காகவும் நான் வந்து வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் அதுவும் செக் பண்ணி பாருங்கள். அதுலேயும் டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. ஸோ நம்ம இதை எப்படி வாரத்துக்கு 2 நாள் நம்ம ஹேர் பேக் போட்டு ஹேர் வாஷ் பண்ணுறோமோ அதே மாதிரி டெய்லியும் ஃபுட் இன்டேக்கும் ரொட்டீனாக எடுத்துகிட்டு வரப்போ நம்ம ஹேர் வந்து ரூட்லேருந்தே நல்லா வளரும். எனக்கு வந்து ஸ்கேல்ப்லேருந்தே நிறைய பேர்த்துக்கு ஹேர் வந்து ஃபால் ஆகுதுன்னு சொல்லியிருக்கீங்க. அவங்களுக்குமே நான் ஹேர் பேக் போட்டிருக்கேன். ஸோ அது நீங்கள் செக் பண்ணுங்கள். அது நீங்கள் ஒன்ஸ் செக் பண்ணி பார்த்து போட்டுட்டு அதுக்கப்புறம் அதில் வந்து சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். ஒன்ஸ் ஹேர் ஃபால் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்னாலே ஹேர் வந்து ரீக்ரோத் ஆகிறதுக்கு ஸ்டார்ட் ஆயிரும். அதுக்கான பேக்ஸ் எல்லாமே நம்ம போடணும். அதே மாதிரி ஃபுட் இன்டேக்கும் எடுத்துக்கணும். ஸோ ரெகுலராக வந்து நம்ம ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக அதுக்கான ரிசல்ட் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். நேச்சுரல் இன்க்ரீடியன்ட் வந்து ரிசல்ட் கிடைக்க கொஞ்சம் லேட் ஆகும். ஆனால் அது வந்து நல்ல ஒரு ரிசல்ட்டாகவே கிடைக்கும். எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் இருக்காது. ஸோ நான் பண்ணினது தான் உங்களுக்கும் பண்ணி காமிச்சிருக்கேன். நான் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி நல்லா சிக்கு எடுத்துக்கிறேன். நல்லா ஹேரை வந்து ட்ரை ஆகணும். நேச்சுரலாகவே நம்ம காய வச்சுக்கலாம். எந்த வித ட்ரையரோ எதுவும் யூஸ் பண்ணாமல் ஹேர் வந்து நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறம் பாருங்கள் என்னோடய ஹேர் வந்து எந்த அளவுக்கு சாஃப்ட் அண்ட் ஷைனிங்காக இருக்குன்னு. நல்ல ஒரு ஹெர்பல் வாசமே இருந்துச்சு. இந்த மாதிரி நம்ம நேச்சுரலாக யூஸ் பண்ணும்போது பேன், பொடுகு, ஈறு எதுவுமே வராது. நம்ம மைண்டுமே வந்து நல்ல ஒரு ரிலாக்ஸேஷனாக இருக்கும். எந்த ஒரு ஒர்க் போகிறவங்களா இருந்தாலும் வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி நேச்சுரலான ஹேர் பேக்கோ, ஹேர் வாஷ் பவுடரு இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு ரெஸ்ட்டு, ஒரு நல்ல ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். அதே மாதிரி ஹெர்பல் ஆயிலுமே வந்து வீக்லி ஒன்ஸாவது நீங்கள் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு மசாஜ் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு தூக்கமும் கூட வரும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா, உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் போட்டுக்கோங்க. அப்போ தான் எவ்வளோ பேர்த்துக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படிங்கிறது வந்து எனக்கும் தெரியும். எனக்கும் ஒரு மோட்டிவேட்டிங்காக இருக்கும். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்க்கும் கண்டிப்பாக ஃபார்வர்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க. என்னோடய ஹேர் வந்து நல்லா காஞ்சிருச்சு. இந்த மாதிரி சிக்கு எடுக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட் அண்ட் ஷைனிங்காக இருக்குது அப்படின்னு. கீழேருந்து எப்போவுமே சிக்கு எடுங்க. என்னோடய ஹேர் பார்த்திங்கன்னா வேவி ஹேர். கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். இருந்தாலும் ஹேர் பேக் இதெல்லாம் போட்டுட்டு நம்ம இந்த மாதிரி ஹேர் சிக் எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அடுத்த நாள் வந்து நம்ம ஹேருக்கு எப்பயும் போல் ஹேர் ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஹேர் ஆயில் அப்ளிகேஷன் வீடியோ கூட நான் போட்டிருக்கேன். எப்படிங்கிறத நீங்கள் வந்து கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். என்னுடைய ஹேர் வந்து எந்த மாதிரி இருந்து இப்போ எந்த அளவுக்கு நான் வந்து ரீக்ரோத் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத ஒரு சில பிக்சர்ஸ் வந்து நான் லாஸ்ட்டில் அட்டாச் பண்ணுறேன். ஸோ நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். உங்களுக்கு ஒரு மோட்டிவேட்டிங்காக இருக்கும். ஸோ கண்டிப்பாக யாராக இருந்தாலும் எந்த ஏஜில் வேணால் நம்ம ஹேரை வந்து ரீக்ரோத் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் வந்து உங்களுக்கும் வரும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.